வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அ முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி சிந்தாமணி திட்டி அமிச்ச விஷயம் முத்துக்கு எப்படியோ தெரிய வருது. தெரிஞ்ச உடனே முத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அம்மா இந்த மாதிரி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி முத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் விஜயாவுக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு போய் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி மாலையை போய் வாங்க போகிறாரு. வாங்கிட்டு உடனே வீட்டுக்கே வராரு. வந்த உடனே அப்பா அம்மா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் முதலாளா வந்து இப்போ எதுடா கத்திட்டு இருக்கா, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் நான் வந்து கூப்பிட்டாலே ஏதாச்சும் பிரச்சனை தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வராங்க. வந்தடனே என்னடா ஆச்சு முத்து, எதுக்கு கத்திட்டே இருக்க, என்னாச்சு, என்ன கையில் மழைலாம் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து அப்படியாப்பா சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்லி அப்போ மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், அம்மா ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை என்னடா அப்படி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பா, பெரிய பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து டே நான் என்னடா பண்ணேன் ஏதாச்சும் சொல்லண்டா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அது அது அப்படி தான் நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து முத்து இப்போதைக்கு இவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் டக்குன்னு போட்டு உடச்சிடலாம்ல ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வெள்ளை பல குரல் அது டப்புலாம் போட்டு உடச்ச முடியாது, நம்ம பொறுமையாகவே பேசுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மாலையை போட போகிறாங்க. மீனா நீ இப்படி மாலையை போடுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் டே இரு இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை சொல்கிறாங்க அதான் நல்ல விஷயம் சொல்கிறாங்கல்ல வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து இல்லை நாங்கள் 2 பேரை போட்டால் தான் அது மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போட்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே விஜய் வந்து கேட்குறாங்க, சார் அப்போ தான் போட்டுட்டே என்ன விஷயம் சொல்ல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து நீ சொல்லண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா அம்மா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து எங்க அதாங்க நான் அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்களாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி அம்மா வந்து சிந்தாமணியை பார்வதியத்தை வீட்டுக்கு வர வச்சு திட்டி அனுப்பிச்சிருக்காங்க, இனிமேட்டு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதே மாதிரி பரதநாட்டிய கிளாஸுக்கும் வந்துடாதீங்க, அதுவும் இல்லாமல் இந்த மருமக பண்ணுற பிஸ்னஸை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பலார்னு அடித்த மாதிரி பேசியிருக்காங்க சிந்தாமணியை அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அதாவது அம்மா வந்து சிந்தாமணியை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்னடா சொல்கிற அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் ஆமாங்க பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணலாமாவ, அது இல்லாமல் கையில் அடிபட்டு ஏதாச்சும் பிரச்சனை என்னங்க பண்ணுறது, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணாச்சுல்ல இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படி சொல்லி விஜய் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகுது. அப்போ வந்து மீனா வந்து கேட்குறாங்க என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து விஜயா நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து ஆமாங்க நான் தான் திட்டி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா, நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அது இல்லாமல் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ஸோ குட் ஜாப் ஆண்டி அப்படின்னு சொல்லி சுஜி வந்து விஜயாவை பாராட்டுறாங்க. அப்போ வந்து விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ரோஹின் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, ஆண்டி வந்து லைட்டாக மீனா சைடு போகிற மாதிரி தெரியுது, இது நமக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி ரோஹின் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னதான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, மீனாக்காக இப்படி அடித்து பேசிட்டு வந்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அப்போது கண்டிப்பாக ஆண்டி வந்து மீனா சிலை விழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவன் நல்லா சம்பாதிக்கிறாள், அந்த காசு நமக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ரோஹின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை சரி விஜயா நீ ஒருவேளை நல்ல விஷயத்த பண்ண எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹின் நினைக்கிறாங்க இங்கே ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும், யார்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம சிந்தாமணி கூட சேர்ந்து நம்ம ஏதாச்சும் வேலை செய்ய முடியுதா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண முடியுதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹின் வந்து நினச்சிட்டு எப்படி நம்பர் வாங்குறதா வீட்டு அட்ரஸும் தெரியல, இப்போ எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும். பாரதியோட ஞாபகம் வருது, ஓகே அதான் பாரதி ஆண்டி இருக்காங்களே, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்போம், அந்த மாதிரி சொல்லி பார்ப்போம், அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹின் வந்து உள்ளே போகிறாங்க. போன உடனே
வாம்மா என்ன திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆன்ட்டி அதான் நான் சொல்லியிருந்தேன்ல ஆன்ட்டி இந்த மாதிரி ஆன்ட்டி கிட்ட கொஞ்சம் பேசுங்க சொல்லியிருந்தேன்ல பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதின்னு சொல்கிறாங்க நான் பேசிட்டேம்மா புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் புரிய வச்சுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சரிங்க ஆன்ட்டி ரொம்ப நன்றி எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா காலேருந்து ஒரே தலைவலி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து ஓகேம்மா நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி போகிற இடத்துல நடக்குதா அப்படி பார்த்தீங்கன்னா ரோகிணி ஸோ அவங்களோட ஃபோனை எடுத்து சிந்தாமணியோட நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிந்தாமணியோட நம்பர் எடுக்கிறாங்க. கரெக்டாக பார்வதி வராங்க. என்னமாச்சு இன்னும் என் ஃபோனை என்ன பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லை ஆன்ட்டி ஃபோன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு யார் பண்ணான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லைங்க ஆன்ட்டி கால்லாம் வரல அது ஏதோ ரிங்டோன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி டீ குடிச்சிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. நான் வரேங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து என்னம்மா உடனே கிளம்புற கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இல்லைங்க ஆன்ட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து மீனா வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்ன கண்ணு நீயா வந்து பேசிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து உங்களுக்கு தெரியாதா உங்களால் எந்த விஷயம்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்டா நான் மீனா கூட இருக்கிறவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணு சரி சரி நான் அட்ரஸ் அனுப்பிச்சுட்றேன் நீ இன்னைக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோஹிணி வந்து அட்ரஸும் வாங்க உடனே சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன உடனே சிந்தாமணி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி. அந்த நேரத்தில் சிந்தாமணி வராங்க. கண்ணு நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து ஆமாங்க நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி உங்களை மீனாக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி கண்ணு நீ எதுக்கு மீனாக்கு எதிராக இருக்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் அத்தை ஒன்று அனுப்பி வச்சாலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி இல்லைங்க அப்படிலாம் இன்னும் இல்லை ஆன்ட்டி வந்து லைட்டாக மீனா சப்போர்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சி நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே கண்ணு அப்போ வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அப்படிலாம் இல்லை எனக்கு மீனா பிடிக்காது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா சரி சரி ஓ உங்கள் அத்தை வந்து நல்லா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பையனை பற்றி மருமகளை பற்றி பேசின உடனே ரொம்ப கோவம் வருது நீங்கள் எப்படி பண்ணலாம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து தெரியுங்க அவங்க எல்லாமே வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரோஹிணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களா திடீர்னு இந்த முடிவு எடுத்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணு சரி சரி அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சரிங்க உங்களுக்காக நான் என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி வந்து கண்ணு இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது நான் கரெக்டாக ஒரு பிளானை போட்டு கரெக்டான டைமில் அவங்ககிட்ட சொல்கிறேன் நீ அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சரின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் கிளம்பி போயிடுறாங்க. அது இல்லாமல் சிந்தாமணியோட அடியாள் வந்து சிந்தாமணி கிட்ட என்னக்கா இந்த பொண்ணு வந்து வாண்டடாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுது ஏதோ ஒரு தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த அடியாள் வந்து சிந்தாமணி கிட்ட எடுத்துருக்காங்க. அப்போ சிந்தாமணி அதான்டா எனக்கும் டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ஒரே குடும்பம் தானே ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.